ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அங்கன்வாடியில குடுக்குற சத்து மாவ வச்சு நம்ம லட்டு செய்ய போறோங்க. அதுக்கு நான் 2 கப்பு சத்து மாவு எடுத்துக்கிறேனுங்க. நமக்கு மாவுலயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/2 கப் மட்டும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேனுங்க. இதுக்கப்புறம் மிதமான சூடுல கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுங்க மாவு. அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க, வாயில் ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இதையே நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், உருண்டை இந்த அளவுக்கு வந்திருக்குது. நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை சேருங்க. இந்த அளவுக்கு எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா மாவையும் இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். அடுத்ததுங்க, ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேனுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணிங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், ரொம்ப வேண்டாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கரைஞ்சிடணும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இது கூட இன்னொரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் பூ வச்சுருக்கிறேனுங்க. இதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை ஃபஸ்ட்டு இந்த சுகரில் கொஞ்சம் நனைச்சி எடுத்துக்கலாங்க, எல்லா பக்கம் இந்த சுகர் தண்ணி படுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாங்க. சத்து மாவை ரெகுலராக நம்ம எப்பவும் போல் உருண்டை பிடிச்சி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.